was கம்ராட்டி அதில் சைன் போடுங்க. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மருத்துவ படிக்கிறதுக்கு 7.7 தான். இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம பிள்ளைங்களோட கனவு என்னவா இருக்கும்? மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு. அந்த என்ஜினியர் ஆகணுங்கிற கனவு வந்து நம்ம என்ஜினியரிங் காலேஜ்னா கவர்மெண்ட் காலேஜ்னா கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறது, கொஞ்சம் நாள் ரொம்பலாம் குறைவு கிடையாது, ஒரு 60,000 70,000 கட்டுவாங்க. இதே இது 7.5% ஒத்த ஃபீஸ் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் கிடச்சிருக்கும். ப்ரைவேட் காலேஜ்னா ஃபீஸ் வந்து எவ்வளோ லட்சம்னா 2.5 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்ம 7.5 வெளியே போனால் 2 லட்சமும் கவர்மெண்ட்டே கட்டிடும். அப்போ மேத்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கு. இல்லை என்னால் என் பிள்ளை வந்து அதிகமாகலாம் மார்க் எடுக்க மாட்டாமா, ஏதோ சுமாராக படிப்பா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா அரசு தேர்வு டியூட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த தேர்வு எழுதி நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கோன்னா அதில் வந்து 7 ரவுண்டு 8 ரவுண்டு வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. அந்த அந்த வட மாநிலத்தில் நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் இருக்காங்க. அரசு பள்ளி மாடர்ன் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம என்ன பண்ணிடணும்? ஒட்டியோ ஸ்ரீவிகுண்டத்தை தாண்டியா அதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் எப்படி படிக்க முடியும்? மொழி தெரியாத ஒரு பாஷை தெரியாத ஒரு கலாச்சாரம் வேற அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் அங்கே எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மத்திய பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா மத்திய பல்கலைக்கழகங்கள். இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 1-2 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க மத்திய பல்கலைக்கழகங்கள். அங்கே படித்தாலும் 7.5% இருந்தால் என் பிள்ளை வந்து இல்லை மேடம் நான் ஒரு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் வேற பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டேன், 7லேருந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன், 6ஆம் கிளாஸ் இல்லையே மேடம், அப்போ 7.5 உண்டா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ என் பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது. இருக்கு இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அரசு பள்ளியில் படித்து மத்திய பல்கலைக்கழகத்தில் படித்தா எல்லா ஃபீஸும் கவர்மெண்ட்டே கட்டணும். இன்னைக்கு என்ன படிக்கலாம், என்ன கோர்சஸ் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த நியூஸுக்கே போட்டிருக்கோம். அதாவது படிக்கிறது மூலம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் இப்போ குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கூட அதில் பாதி கொஷின் தான் காலேஜில் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் அதை வைக்கிறாங்க. அதனால லாங்கிறது ஃபீஸ் ஒர்க்கு மட்டும் கிடையாது, அது
7.2 எனக்கு கேட்டாங்க. எனக்கு 96.2 இருந்துச்சு. எனக்கு வந்து நான் 7.5 கிடையாது. நான் 7th தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். அதனால எனக்கு 7.5 கிடையாது. ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு 250 rupees. இது ஃபஸ்ட்டு சேர்ந்தப்போ மட்டும் 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 250 ரூபா தான் ஃபீஸ். கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலியில். என்னோட கட் ஆஃப் 96.4 சப்ஜெக்டில், 6 சப்ஜெக்டில் 98. அடுத்த ரவுண்டு லா காலேஜில் ஃபீஸ் அவ்வளோவா தான். ஏற்கனவே லா காலேஜ் போட்டு வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான். ஃபீஸ் மட்டும் கம்மியாக போட்டு பண்ணுற மாதிரி தான். லைப்ரரி அங்கே இருக்கிறது சார். நான் ஒரு அந்த ஒரு தேவைலாம் இல்லை. இப்போ லா காலேஜில் நிறைய ஃபீஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ப்ரைவேட் லா காலேஜில் வந்து பிரைவேட் லா காலேஜில் ஒரு வருஷத்துக்கே 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி, துளசி லா காலேஜ் வெளிநாட்டில் இருக்காங்க, 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்ல வந்து 1000 ரூபா தான் வருஷத்துக்கே ஃபீஸ். 98. எங்க கேஸ்ட்டுக்கு வந்து 89 கேட் இருந்துச்சு. நான் 98 வச்சிருக்கேன். எனக்கு 95% வச்சிருந்தேன் நான். எனக்கு ஜோயிலே கிடைச்சது. ஆனால் நான் ஜோயிலே சொல்லிச்சுன்றதுனால நான் போகிறேன். 7.5 கிடைச்சிது. மாதம் 1000 ரூபா கட்டுவாங்க. மாதம் 1000 ரூபா நான் சாப்பிட்டு ஒரு 4,000 வரும். அதை வச்சு இந்த புக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். அதுலேயும் 10 ஒரு சொல்லுங்க. என்னோட கட்டணம் 92% எனக்கு 89 தான் கிடைச்சது. இப்போ கொஞ்சம் இப்படி வர வர ஏதோ ஏதாவது வர இலக்குகளை மதித்து உயர்கல்வி நோக்கி செல்லும் பயணத்தில் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிப்போம். பள்ளி கல்வியை உறுதியுடன் முடிக்கவும் சரியான கல்வி பாதையை தெரிவு செய்யவும் வழிகாட்டி ஊக்கமளித்து துணை நிற்போம். பொருளாதார சமூக சவால்கள் இருந்தாலும் கல்வியே முன்னேற்றத்தின் வழி என நம்பி எங்கள் குழந்தை உயர்கல்வியில் சேர தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று குஜராத், மராட்டா, திராவிட, உச்சல, வங்கா, இந்த இமாச்சல, யமுனா, கங்கா, உச்சல, ஜல, சிசரங்கா, தவ சுப நாமே ஜா